அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பூஜைகளற்ற வைகாசி விசாக வழிமுறை பற்றி தான் பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த மாதம். முருக கடவுளை வணங்கக்கூடிய மாதம் என்று கூறுவோம். இதற்கு முக்கியமான காரணம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம்தான். இந்த விசாக நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமான் அவதரித்தார் என்பதால் வைகாசி விசாகத்தில் முருகனை வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தவறாமல் வழிபாடு செய்ய வேண்டும். பலரும் வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். 1 மாத கால விரதம் 15 நாட்கள், 6 நாட்கள், 9 நாட்கள் என்று மாலை அணிந்து விரதம் இருந்து முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள். ஒரு சிலர் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் தீர்த்த குடம் எடுத்தும் வழிபாடு செய்வார்கள். இன்னும் சிலரோ அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று அந்த பூஜையில் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற பூஜையை பின்பற்றி வழிபாடு செய்வார்கள். இன்னும் சிலரோ வீட்டிலேயே முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும் வழக்கத்தையும் வைத்திருப்பார்கள். இப்படி பலரும் பல விதங்களில் முருகப்பெருமானை வைகாசி விசாக நாளில் வழிபாடு செய்வதுண்டு. என்னால் அந்த அளவிற்கு சிறப்பாக முருகப்பெருமானை வழிபாடு செய்ய இயலாது, விரதம் இருக்க முடியாது, பூஜை செய்ய இயலாது என்று நினைப்பவர்கள் இந்த எளிமையான வழிமுறையை பின்பற்றினாலே போதும் முருகப்பெருமானின் அருளை பெற்றுவிடலாம். அந்த வழிமுறையை தான் இப்போது பார்க்க போகிறோம். இந்த வழிமுறையை பின்பற்றுபவர்கள் முழு மனதோடு முருகப்பெருமானை அன்றைய தினம் முழுவதும் நினைத்திருக்க வேண்டும். விரதம் இருக்க தேவையில்லை, ஆலயத்திற்கு செல்ல வேண்டாம், பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடவும் வேண்டாம். அன்றைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும். அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு உகந்த நிறமான பச்சை நிறத்தில் ஆடை அணிந்திருக்க வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு மலர்களை வாங்கி தர வேண்டும். தங்களால் வாங்கித்தர இயலவில்லை என்றாலும் பிறர் மூலமாவது மலர்களை வாங்கி தருவது முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரும். இயன்றவர்கள் அன்றைய தினம் பிறருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் செய்யும் அளவிற்கு வசதி இல்லை என்பவர்கள் நீர்மோர் தானமாக தர வேண்டும். இந்த எளிமையான வழிமுறைகளில் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது வைகாசி விசாக நாளில் முழு மனதோடு முருகப்பெருமானை நினைத்து செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். மேலும் வைகாசி விசாக விரதம் இருப்பவர்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த சில மந்திரங்கள் பற்றியும் இப்போது பார்க்க போகிறோம். ஏன் இந்த விசாக நட்சத்திரம் முக்கியத்துவம் பெறுகிறது? விசாக நட்சத்திரம் என்பது 6 நட்சத்திரங்கள் ஒன்று கூடிய ஒரு நட்சத்திரம். முருகப்பெருமானும் 6 திருமுகங்களோடு திகழ்பவர் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் அவர் அவதரித்தது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த 6 முகங்களும் ஞானம், வீரம், கருணை, ஐஸ்வர்யம், ஒளி மற்றும் அனைத்தையும் காக்கும் தன்மை போன்ற முருகனின் பல்வேறு அம்சங்களை குறிக்கின்றன. புராணங்களின்படி தீய சக்திகளான சூரபத்மன், சிங்கமுகன், தாருகாசுரன் போன்ற அசுரர்களால் உலக உயிர்களும் தேவர்களும் சொல்லாத ஒரு பெரும் துயரங்களை அனுபவித்த போது அவர்களை காக்க சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக தோன்றி 6 முக பெருமானாக முருகன் அவதரித்தார். தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய இந்த நிகழ்வு நம் வாழ்வில் ஏற்படும் தடைகளையும் தீய வினைகளையும் அகற்றும் சக்தி முருகனுக்கு உண்டு என்பதை உணர்த்துகிறது. வைகாசி விசாகத்தன்று முருகனை முழு மனதுடன் வழிபடுபவர்களுக்கு அவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். குறிப்பாக அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும். திருமணம், கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளில் இருக்கும் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும் என்பதுமே அசைக்க முடியாத நம்பிக்கை. யமதர்மராஜனும் இந்த விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் இந்த நாளில் முருகனை வழிபடுவது நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தரும் என நம்பப்படுகிறது. முருகனின் ஞான சக்தி பக்தர்களின் மன குழப்பங்களை போக்கி தெளிவான சிந்தனையையும் மன அமைதியையும் அளிக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவாய நம போன்ற முருகனுக்கு உரிய மந்திரங்களை நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் போன்ற பக்தி பாடல்களையும் பாராயணம் செய்யுங்கள். இப்போது வைகாசி விசாக மந்திரத்தை பார்த்துடலாங்க. இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
விசாகம் சர்வ பூதானம் சுவாமினம் கிருத்திகா சுதம் சதாபாலம் ஜடாதாரம் ஸ்கந்தம் வந்தே ஸ்வத்மஜம். இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவரும் கார்த்திகை தேவிகளால் வளர்க்கப்பட்டவரும் எப்பொழுதும் குழந்தை வடிவமாக திகழ்பவரும் ஜடை தரித்தவரும் சிவபெருமானின் மகனுமான ஸ்கந்தனை வணங்குகிறேன். இந்த மந்திரத்தை 18 முறை மனதார உச்சரிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தையும் வைகாசி விசாகத்தன்று பூஜையில் 11 முறை சொல்லுங்கள். அதாவது, ஓம் முருகா நமஸ்தே நமஸ்தே மகா சக்தி பானே நமஸ்தே நமஸ்தே தலத்வஜ் பரானே நமஸ்தே நமஸ்தே கடிஞான் ஸ்தபானே. இந்த மந்திரமும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.